மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். இங்கே ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் நிறைய ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சில படங்கள், அதாவது வாஸ்து படங்களாக இல்லையா, எதற்கு வைக்கிறோன்னு தெரியாமையே குழம்பி அது என்ன செய்யும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. இதை வேற எந்த தொலைக்காட்சியிலையும் இல்லாத அளவுக்கு நம்ம மக்கள் டிவி வழியாக பார்க்க இருக்கிறோம். ஒரு 5 படத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய விளக்கம் சொல்கிறேன். முதலாக பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை குதிரை ஓடின மாதிரி வீட்டில் படம் வச்சா காசு வரும்னு சொல்கிறாங்க. அது 4 குதிரை 3 குதிரை மாதிரி வெள்ளை குதிரை ஓடணும் அப்படின்னு சொல்லி இல்லையா, அந்த வெள்ளை குதிரை படம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சங்கு அல்லது சங்கு சக்கரம் வைக்கணும் அல்லது பட்டை போட்டது மாதிரி வீட்டு நிலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா, கழுதையை நம்ம எதுக்குமே சேர்ப்பதில்ல, திட்டுறதுக்கு வேணால் கூப்பிடுவோம். ஆனால் பஞ்ச கல்யாணின்னு சொல்லி அந்த கழுதை படத்தை நம்ம 3வதாக வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளே அந்த ஹால்லையோ இதுலையோ, அதாவது என்ட்ரன்ஸில் கூட வச்சுக்கிறோம், பால்கனியில் கூட வச்சுக்கிறோம். 3வது. 4வது பார்த்தீங்கன்னா, அந்த பாயாச உருளைன்னு சொல்லப்பட்ட கேரளா தலம் இன்றைக்கி வாஸ்து பொருளாக வாங்கி அதில் தண்ணியை ஊற்றி அதில் பூவை போட்டு வச்சுக்கிறோம். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிறோம். சார், அப்போ இதெல்லாம் குற்றம்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னா, மிகைப்படுத்தப்படுவதே குற்றம். எதுவும் மிகை இல்லை. அறிவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்தமாக வேலை பார்க்குது. அதில் கூட ஆண்டவனுடைய செயல் இருக்குது, அறிவியல் இருக்குன்னு உணர்த்துவதற்காக தான் இந்த ஆன்மீக அறிவியல் அதை கொண்டு வந்தது. இந்த குதிரை படத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு திருவிழாலையும் குதிரை வாகனத்தை வச்சான். இன்றைக்கி கூட ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சமீபத்தில் கண்டுபிடிச்ச பிரமோஸ் அல்லது பிருத்திவி ஏவுகணைக்கு கூட ஹார்ஸ் பவர் தான் வச்சுருக்கிறான். யானை பலன், ஒட்டக பலன்லாம் வைக்கல. அது போக கொரக்கட்டைன்னு சொல்லக்கூடிய முதலை பலன் வைக்கல. ஹார்ஸ் பவர், ஹார்ஸ்னா குதிரை. ஒவ்வொரு சாமியும் குதிரை வாகனத்தில் வருது இல்லையா. எந்த கோயிலில் போனாலும் குதிரை வாகனம் கண்டிப்பாக உண்டு. அப்போ என்னன்னா, குதிரையாகப்பட்டது சடனாக வேகம் எடுக்கக்கூடியது, இம்மிடியேட்லாக வேகம் எடுக்கக்கூடியது, அந்த பவர் ஸ்பீடுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எடுக்கக்கூடியது. அதே போல் தன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் அது தன் இலக்கை அடையாமல் நிற்காது. அப்போ அந்த ஹார்ஸ் பவர் வேணுங்கிறக்காக தான் எந்திரத்துக்கு கூட ஹார்ஸ் பவர்னு வைக்கிறது. அதனால தான் இப்போ விஞ்ஞானத்துக்கு உங்கள்கிட்ட சொன்னது. அந்த ஹார்ஸ் பவர் வேணுங்கிறதுக்காக தான் குதிரை வாகன படத்தை நம்ம முன்னோர்கள் போட சொன்னாங்க. நம்ம சைன வாஸ்துவை பயன்படுத்தி குதிரையை போட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். தப்பு கிடையாது. ஆனால் அந்த குதிரை நம்ம முன்னோர்கள் ஆரியர்கள், திராவிடர்கள், தமிழர்கள் முன்னாடியே குதிரை வாகனம்னு ஒன்று வச்சுருக்காங்கிற உணர்த்துறது நம்ம மக்கள் டி வழியாக தான் இருக்கணும். கடவுளை பார்க்குறவன் கடவுளா பாரு, குதிரையை பார்க்குறவன் குதிரையா பாரு. அதில் வெள்ளை குதிரையாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதில் தங்க குதிரையாக இருந்தது. தங்கம் குருக்கு சமமானது. எட்டாத உயரத்தில் இருந்தாலும் தங்கத்தை அடைவதற்கு நிதானமும் பொறுமையும் வேண்டும். அந்த தங்கத்தை அடையலாம்னு சொல்லக்கூடிய தங்க குதிரை வாகனம். இங்கே படத்தில் வெள்ளை குதிரை வாகனம்ங்கிறது என்னன்னா, நீ சண்டை போடுறதுக்காக வேகமாக போகக்கூடாது, விவேகத்தோடு போனீங்கன்னா உனக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய சைனீஸ் வாசலில் இருக்கக்கூடிய வெள்ளை குதிரை படம் வச்சுக்கிறது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்ச கல்யாணின்னு சொல்லக்கூடிய இந்த கழுதை. இந்த கழுதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்த்த வீட்டுக்காரன் திருஷ்டி, பக்கத்து வீட்டுக்காரன் திருஷ்டிலாம் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் சரியில்லாட்டினா எல்லாமே சரியில்லாமல் போயிடும் இல்லையா. என்ன ஒருத்தன் பார்க்குறவன் கழுதை மாதிரி பேசுகிறான்னு சொன்னால் அவனுக்கு நான் கழுதையாக தெரிவேன். இவர் வேத விற்பனராக பேசினார்னா நான் வேத விற்பனராக தெரிவேன். நான் அறிவியலாக பேசுகிறேன்னா அறிவியலாக தெரிவேன். ஆனால் பேச்சாளனுடைய பேச்சு அதை அர்த்தத்தை புரிந்து இருக்கிறமே தவிர பேச்சாளனுடைய நடவடிக்கையை புரிந்து கிடையாது. அவன் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறான், இதில் போகிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி நான் மிச்சவனை பார்க்கவில்லை, என் குடும்பத்தை பொதி சுமக்கிற வேலையே எனக்கு பெரிய வேலையாக இருக்கிறது, அதனால் நான் மிச்ச ஒரு இதுவை பார்க்க மாட்டேன் அப்படின்னு உணர்த்துவதற்காக தான் அந்த கழுதைன்னு சொல்லக்கூடிய அந்த கழுதை படத்தை வைக்கிறது. அதனால தான் பஞ்ச கல்யாணினா, கழுதை கூட யோகமானது. இந்த கிளியோபட்ராஸ் அப்படின்னு ஒரு ராணி இருந்தால் அவளுக்கு சர்ம கோளாறுகள்லாம் இருந்தது. இதை சொல்லும்போது சில அன்பர்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் புராதன வரலாறு இது. அந்த ஸ்கின் டிசீஸை இருந்து நீக்குவதற்காக கழுதை பாலில் குடித்ததாக அவர்களுடைய புராணம் சொல்லப்பட்டிருக்குது, நான் சொல்லவில்லை. அப்போது அந்த கழுதைப்பால் சர்ம நோயை நிவர்த்தி பண்ணக்கூடியது. அப்போது அந்த கழுதைக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அதற்காக எல்லாரும் கழுதைப்பாலை யூஸ் பண்ணணும் இல்லை. கழுதையை யூஸ் பண்ணால் தமிழர்கள் எதுக்காக வச்சானா, உன் குடும்பம், உன் குட்டி, உன்னுடைய பாரம்பரியத்தை நீ பொதி சுமக்கிற மாதிரி சுமக்கிற இருக்கிறனால் பிறருடைய கண் திருஷ்டியை நீ நினைக்காத, முடிந்தால் நீ யாரையும் திருஷ்டி வைக்காமல் உன்னுடைய சுமையை தூக்கி கொண்டு செல், அப்போ உனக்கு திருஷ்டி இல்லைன்னு உணர்த்துவதற்காக தான் அந்த பஞ்ச கல்யாணி. பஞ்சம்னா தாத்தா, தன்னுடைய பிள்ளை, தன் பேர பிள்ளைகள், தன் மாமனார் வீட்டு குடும்பம், தன் அப்பா அம்மா குடும்பம், 5 குடும்பத்தை நீ சுமக்க வேண்டியது ஒரு ஆண் மகனுக்கும் தலைவருக்கும் உண்டுங்கிற உணர்த்தது தான் அந்த பஞ்ச கல்யாணி படம். அதை நம்ம திருஷ்டிக்காக வைக்கிறோங்கிறத அறிவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்த வழியாக நீங்கள் தெரிஞ்சு கொண்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எலும்புச்சம்பளம் கிளாஸில் ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு எலும்புச்சம்பளம் வைக்கிறோம், அது என்ன தவறு?
அது வசீகரத்தை கொடுக்கும் அப்படின்னா, இந்த எலும்புச்சம்பழ மாலை சுவாமிக்கு அம்பாளுக்கெல்லாம் போடுறோம். இந்த எலும்புச்சம்பழத்துக்கு வந்து கிரகரிக்கக்கூடிய பவர் ஜாஸ்தி. இப்போது ஒரு லாரி அதிவேகமாக போகுது, அதில் ஒரு எலும்புச்சம்பழமும் மிளகாவும் கருப்பு கயிறும் கட்டியிருப்பாங்க. அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்டு வந்து இன்ஜினில் போய் இன்ஜினை குறைக்காது. எல்லா பஸ்ஸுலையும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி திறந்துருப்பாங்க, கால் மிதி அடிக்கிற இடத்துல. லாரியில் கூட பார்க்கலாம், அதிகமாக வடமாநில லாரியில் பார்க்கலாம். என்னன்னா ஓவர் ஹீட்டில் போய்கிட்டே இருக்கும் பொழுது உஷ்ணமாகப்பட்டது தாக்கி உத்வேகம் வந்து வேகம் இல்லாத வேகத்தை கொடுத்துரும். அதை குறைக்கிறதுக்காக ஜில்லுன்னு காற்று வேணும்னு சொல்லி இன்றைக்கும் பஸ்ஸில் சைடில் ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி லாரியில் கட்டக்கூடிய அந்த எலும்புச்சம்பழ வாடை இன்ஜினோடைய அந்த ஹீட் ஆயில் வாடையோட கலந்து டிரைவருக்கு போய் தூக்கத்தை தவிர்த்து உத்வேகம் மட்டும் இல்லை, விவேகம் முக்கியம்டா, எதிர்த்து வரக்கூடிய வாகனத்தை பாருன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு இன்னும் சிறப்பு கூட சொல்கிறேன். கடுமையான வாந்தி வருதுன்னா என்ன சொல்கிறோம்? எலும்புச்சம்பழத்தை மோந்து பாருங்கிறோம். கடுமையான நகைச்சுத்து வருது, தொட்டு கிருமி, நகைச்சுத்தை விட ஒரு தொட்டு கிருமி வேண்டியதில்லை. என்ன செய்யறோம்? ஒரு எலும்புச்சம்பழத்தை வாங்கி வைக்கிறோம், 3 நாளில் சரியாக போயிடுது. அப்போது இவ்வளோ பவர் இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழம் உன்னுடைய தீய குணத்தை தண்ணியில் கரைத்து மிச்சவனுடைய தீய குணத்தை தண்ணியிலே தங்க வச்சு எப்பயும் மஞ்சளகரமாக மங்களமாக நல்லதையே பார், நல்லதையே செய், நல்லதே செயல்படும் சொல்வதற்காக தனக்குத்தானே வசீகரத்தையும் தனக்குத்தானே பொறுமையும் தனக்குத்தானே உத்வேகத்தையும் கொடுக்கறதுக்கு தான் அந்த எலும்புச்சம்பழத்தை கண்ணாடி கிளாஸில் வையின்னு சொன்னது. ஏன் கண்ணாடி கிளாஸில் வைக்க சொன்னாங்க அப்படின்னா, கண்ணாடிக்கு தீட்டு கிடையாது. அந்த காலத்துலலாம் நம்ம சாமி படம் போடும் பொழுது கண்ணாடி ஃப்ரேம் தான் போட்டிருப்போம். இப்போ தான் நம்ம லேமினேஷன் பண்ணுறோம். அப்போ கண்ணாடி ஃப்ரேம் போடுறப்போ நம்ம ஏதாவது ஒரு தீட்டுகள் இருந்தால் அந்த கண்ணாடியை ஊடுருவாது அப்படிங்கிறக்காக தான் பழைய காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஃப்ரேமில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் வைக்கும் பொழுது எலும்புச்சம்பழம் உள்ளே இருக்கும் பொழுது ஜலம்னு சொல்லக்கூடிய தண்ணியினால் தீட்டு தவிர்க்கப்படுது, மனது வேகப்படுத்தப்படுதுன்னு சொல்லி இன்னும் இது சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்ப்போம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றே என்று வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி ஆன்மீக அறிவியல் அறிஞர் திருப்பணம் கோரக்நாத் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.